தன்னோட சொந்த அம்மா இருந்ததும் அந்த வீட்டில் குடியிருந்தவங்க தான் இந்த பொண்ணு வந்து தன்னோட சொந்த மகளாக பார்த்து வளர்த்திருப்பாங்க. இவ படிக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய பொண்ணாக்கி இருப்பாங்க. இப்போ காலேஜ் யூனிவர்சிட்டிலேயே கோல்டு மெடலிஸ்ட் ஆகி அந்த ஊருக்கே பெருமை சேர்த்திருப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப எனக்கு கலெக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படி சொல்லி இந்த பொண்ணும் பேட்டியெல்லாம் கொடுக்குறா. பட் அவங்க அப்பாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. தன்னோட மகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவருக்கு ஆசை. அந்த பொண்ணு அன்னைக்கு நைட் இல்லைப்பா நான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மா எப்படியோ அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை படிக்கிறதுக்காகவும் ஓகே சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட்டுமே வந்துடுது. பயங்கர குஷியாக அவங்க அம்மா கிட்டலாம் கூட காட்டிட்டு கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு அன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்பி போய் எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு வரா. இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு வந்து கலெக்டர் ஆகிட்டோம், அதுக்கான ட்ரைனிங்க்கும் வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு கலெக்டரை அவளோட சொந்த ஊருக்கே போஸ்டிங் வாங்கிட்டு தன்னோட அம்மா அப்பாவை மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வாங்கிட்டு டைரெக்டாக ஆஃபீஸ் போய் தன்னோட ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பூர்த்தியும் பண்ணிட்டாங்க.